ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் லக்ஷ்மி பிரதர்ஸ். நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான 1 கிலோ மட்டன் வந்து தேவையான அளவு எடுத்துக்கணும். அதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து குக்கரில் வந்து வேக வச்சு மட்டன் வந்து வேக வச்சு எடுக்க வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், ரெண்டு பட்டை போட்டுக்கலாம், லவங்கம் போட்டுக்கலாம். எல்லாமே தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், மட்டன் வேக தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். எல்லாம் கலவி மட்டன் வேகத்துக்கு மட்டன் முழுகளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மட்டன் வேகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி போட்டு மிக்சியில் விட்டுக்கலாம். இப்போ மட்டன் வந்து 4 விசில் விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 2 நட்சத்திரம் போகுது. இப்போ நம்ம பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 4 ஏலக்காய், ஒரு 5 லவங்கம், 4 பட்டை, 2 அன்னாசி பூ, நட்சத்திர பூ 2, கொஞ்சமாக கசகசா, அப்புறம் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி வந்து நம்ம பெரிய வெங்காயத்தில் செய்கிறத விட சின்ன வெங்காயத்தில் அதை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி செஞ்சோம்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து வந்து இதேமாரியே தக்காளியும் வந்து நம்ம அரைச்சி எடுத்து நம்ம பிரியாணி சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்ச பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஓரில் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த பிரியாணி மசாலா போட்டு ரெடி. இதுமாதிரி நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வந்து இப்போ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா ஒரு 5 எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச எடுத்து வச்ச தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்ச இப்போ எண்ணெய் பிரிஞ்ச அளவு வச்சு நம்ம கிளறிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பொருளாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அது பச்சை வாசம் போடுறதுக்கு நம்ம கலரிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 150 ml சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். நம்ம குக்கரில் வேக வச்சு மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெஞ்சிருச்சு. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி எடுத்து வச்சு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம அரிசி போடும்போது இந்த அளவு தண்ணி ஊற்றுமோ இதை அதோட கலந்துக்கலாம். நீங்கள் எடுத்து வச்ச மட்டன் இதோட சேர்த்துக்கலாம். அந்த மசாலோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அந்த மட்டனை வந்து மசாலோட கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சீரக சம்பாவுக்கு சொல்லலாம் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சம்பா அரிசி எடுத்துருக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து 1க்கு 1.5 வைக்கணும். 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அளவு கப்பில் 2 கப்பு வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி ஊற்றணும். இதுதான் அந்த அளவு கப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் வேக வந்து ஊற்றிக்கலாம்.
அளவு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா குளிச்சு வந்ததுக்கப்புறம் இது உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் காரமும் சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்து வச்சு 5 நிமிஷம் ஊறினா போதும். அரை லெமன் புளிஞ்சிக்கலாம். அந்த லெமன் புளியும் போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புளி சுவை கிடைக்கும். இப்போ அரிசி 5 நிமிஷம் ஆகி ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போ கிளறி விட்டுக்கலாம். நம்ம நெய் சேர்த்துக்கலாம். எனக்கு என்ன பண்ணால் அடியில் இருக்கிற அரிசி மேலே எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அரிசி மேலே போகும்போது அரிசி சாப்பாடு நல்லா இருக்கும். இப்போ வந்து பிரியாணி வந்து ஏன்னா மேலே வந்து தண்ணி ஃபுல்லாக தண்ணி வச்சு இப்போ தம் போட்டோம்னா பிரியாணி வந்து 20 நிமிஷம் தம் போட்டால் தெரியும். இப்போ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெய் சேர்த்துட்டு தம் அடைக்கலாம்.